தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன். உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என் மேல் மனமிரங்கும். தானியேல் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை முழந்தாள் படியிட்டு தம் கடவுளை வழிபட்டு அவருக்கு நன்றி செலுத்தி வந்தார். பிற்பகல் 3வது வேளை, வேலைகளுக்கு நடுவில், வேலைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை தேடுகின்ற நேரம். பிற்பகல் 5 காரியங்களை ஆவியானவர் தருகிறார். முதலாவதாக நன்றி செலுத்துவோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு நாளைக்கு 3 வேளை முழந்தாள் படியிட்டு தம் கடவுளை வழிபட்டு அவருக்கு நன்றி செலுத்தினார். ஒவ்வொரு நேரமும். எனவே நாமும் நன்றி செலுத்துவோம். அப்பா, காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் எங்களை காத்து வந்தீங்க, நல்ல உணவை தந்தீங்க, பலன் தந்தீங்க, வேலையை தந்தீங்க. நன்றி தகப்பனே, நன்றி சொல்வோம். 2வது காரியம், உடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். தானியேல் 9:5 சொல்வதைப் போல, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் குற்றம் புரிந்தோம், நாங்கள் தீயல் செயல் செய்தோம் என்று தானியேல் ஜெபித்ததைப் போல, அப்பா, காலையிலிருந்து இதுவரைக்கும் எங்களுடைய நினைவில், எங்களுடைய வார்த்தையில், எங்களுடைய செயலில் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவின் திரு ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பாவ அறிக்கை செய்வோம். 3வதாக ஞானத்தை கேட்போம். தானியேலைப் போல. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு மெய்யறிவையும் அளிப்பவர் அவரே. தகப்பனே, மீதி நாளுக்கு ஞானத்தை தாங்க. எடுக்கிற தீர்மானம், பேசுகிற வார்த்தை, செய்கிற வேலை எல்லாத்துலேயும் உம்முடைய ஞானம் வேணும் அப்பா. யாக்கோபு 1:5 சொல்வதைப் போல, குறைவான ஞானம் உள்ளவர்கள் கேட்கட்டும். ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஞானத்தை தாங்கப்பா. சாலமோன் ஞானத்திற்காக ஜெபித்ததைப் போல எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று கேட்போம். 4வதாக பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். தானியேல் 6:22 சொல்வதைப் போல, என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா,
சிங்கம் மாதிரி இருக்கிற சத்துருக்கள், பிரச்சனைகள், எங்கள் விபத்துகள், வியாதிகள் எல்லாத்திலையும் இருந்து எங்களை காற்றுக்கொள்வதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய தூதரை எங்களுக்கு அனுப்புங்கப்பா. சங்கீதம் 91:11 சொல்வதைப் போல எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. நீர் பாதுகாப்பு கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளிலும் எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய தூதரை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. ஐந்தாவதாக தேசத்துக்காக மன்றாடுவோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே பார்க்கிறோம். எங்கள் கடவுளே, உம் பெயர் விளங்கும் உமது நகரத்தின் மீதும் உம் மக்கள் மீதும் இரக்கம் காட்டும். அப்பா, எங்களுடைய தேசம், எங்களுடைய நாட்டு தலைவர்கள், இந்திய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக இதோ பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அந்த மகனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளையப்பா, பேச தெரியாதே என்று சொல்லி அநேகர் பரிகசிக்கலாம். ஆனாலும் நீர் உண்மையுள்ள தேவன். அதிகாரிகளையும் அரசர்களையும் உம்முடைய சித்தம் இல்லாமல் அவர்களை நியமிக்க முடியாது ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய திட்டத்தின்படியே நடக்கிறதப்பா. அந்த மகனை ஆசீர்வதிக்கும். தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்காகவும், அவர்களோடு பாராளுமன்றத்திலும் சரி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், சபையில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எதிர்க்கட்சி தலைவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நாட்டின் நலனுக்காக அவர்கள் என்ன பேச வேண்டும், ஏது பேச வேண்டும் என்ற ஞானத்தை கொடுங்கப்பா. தேசத்துக்காக, தேச மக்களுக்காக எப்படியெல்லாம் நல்லவற்றை செய்ய முடியும் என்று ஒருவரை குறை கூறாமல், பழித்துரைக்காமல், குற்றம் சாட்டாமல் அப்பா, எங்கள் தேசத்தில், ஊரில், சபையில், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு எழுப்புதல் தாங்கப்பா. எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படட்டாண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாட்டு தலைவர்களை ஒப்புக் கொடுப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் தீய வழிகளிலே விழுந்து விடாதபடி நேர்மையான ஒரு அரசை அவர்கள் ஆளக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. சாலமோனை போல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. நீ வழிநடத்த போவதற்காய் நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு நாள் இந்த பிற்பகல் நேரத்தில் பரலோக பிதாவே, தானியேல் மாதிரி இந்த பிற்பகல் வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறேனப்பா. இதுவரை நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இனி நடத்தப் போவதற்காகவும் நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் பலவீனங்களை தாங்கும் ஆண்டவரே. தானியேலுக்கு சிங்க கபியிலே ஜெயம் தந்த மாதிரி எங்கள் பிரச்சனை நடுவில் ஒரு ஜெயம் தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. மீதி இருக்கின்ற நாள் உங்களுடைய ஞானத்தோடு, பாதுகாப்போடு, சாட்சியோடு நடக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. தானியேல் ஜெபித்தார். தானியேல் ஜெபித்தவுடைய ரகசியம் என்ன? தானியேல் 6:28 சொல்வதைப் போல தானியேல் வாழ்நாள் முழுவதும் வளமுடன் வாழ்ந்தார். வாழ்நாள் முழுவதும் வளமுடன் வாழ்ந்தார். காரணம், ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபித்தார். சங்கீதம் 55:17 சொல்வதைப் போல மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் நான் முறையிட்டு புலம்புவேன், அவர் என் குரலை கேட்பார். பிற்பகலில் ஜெபிங்க, மீதி நாள் வெற்றி தருவார். பிற்பகலில் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டாங்க. தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கலாத்தியர் 4:6 சொல்வதைப் போல நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறார். ஆவியானவர் செய்கிற 3 காரியம். நம்மை தேற்றுகிறவர், தூய ஆவியாக ஆன துணையாளர்
உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். யோவான் 14:26 வாசிக்கிறோம். தேற்றுகிறவர், தேற்றளவாளர், துணையாளர். இரண்டாவது காரியம், வழி நடத்துகிறவர். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுவோர் அனைவரும் கடவுளின் மக்கள் என்று ரோமர் 8:14 வாசிக்கிறோம். ஆண்டவர். மூன்றாவது காரியம், நம்மை பலப்படுத்துகிறார். எபேசியர் 3:16 சொல்வதைப் போல அவரது ஆவியால் உங்கள் உள்ளத்தில் வல்லமையோடு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கற்றுத்தருகிறார், வழிநடத்துகிறார், பலப்படுத்துகிறார். தூயாவியானவரே, நன்றி அப்பா. என் கூட இருக்கிறதுக்கு நன்றி. நீர் என்னோடு பேசுகிறதுக்கு நன்றி, நடத்துறதுக்கு நன்றி, அழுகிறப்ப தேத்துறதுக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லைப்பா. உம்மோட நான் எல்லாம் ஜெயிப்பேன்ப்பா. உம்மோட தான் மட்டும்தான் செய்ய மாட்டவர். 2 கொரிந்தியர் 13:14 சொல்வதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆவியானவரே, தொடர்ந்து நிறைவாக்கும். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. நான் கடந்து வந்த பாதைகள் கடந்த மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல, என் மனபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் மனபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்து ஒன்றும் முடியல, என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு வீடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. அவையான தேவனே, அசைவாடுமே தெய்வீக அக்கினினால் இந்த மதிய வேளையில் தானியேலை போல என்னை உற்சாகப்படுத்தி ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த இடைவிடா சகாயமாதா குழுவில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நோயாளிகளை ஒப்புக் கொடுக்கிறேன், பலவீனர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், முதியோர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், விதவைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், அனாதைகள் கைவிடப்பட்டோர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், குருக்கள் கன்னியர்கள் துறவியர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் முதியோர் இல்லத்திலே இருக்கின்ற முதியோர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், அனாதை இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், சிறையிலே கைதியாக இருக்கின்ற கைதிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் இரக்கமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. மீண்டும் மீண்டும் அவர்களை ஆசீர்வதித்து போஷித்துக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வழி நடத்தும் அப்பா. எங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும்
தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் அமர கிருபை செய்கிறே உமக்கு நன்றி. புதிய புதிய ஆன்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறீரே உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.